20 to 30 தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ பண்ண முடியும். இப்போ நான் வந்து 29. ஓகே, நிறைய பேருக்கு என் ஏஜ் கூட தெரிஞ்சிருக்காது. இப்போ இன்னும் நெக்ஸ்ட் மந்த் ஐம் கோனா டர்ன் 30. பட் ஐ கேன் ஃபீல் தட் ப்ரெஷர். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஆனா முடிஞ்சிச்சே எங்க 20s நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு இருக்கும்போது, அது ஒரு ஃபீல் நீங்க 27க்கு மேல ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. தயவு செஞ்சு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணுங்க. 35க்கு மேல ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த டைம்ல டாக்டர்ஸே பிரிஸ்கிரைப் பண்றது கொஞ்சம் டேப்லெட்ஸோட சேர்த்து பிசிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டைரக்ட்டா உங்களுக்கு 12த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்லாம் எங்களால குடுக்க முடியாது. ஈவன் இஃப் யூ பே அஸ் 1 லேக் பெர் மந்த் எங்களால பண்ண முடியாது. அப்போ எல்கேஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பா. நெறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாரி இருக்கும். அந்த 40 வயசுல உங்களோட எஃபோர்ட் போட சொல்றது எவ்வளோ கடுப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது நீங்க 25 வயசுலயோ, இல்ல 22 வயசுலயோ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, 40 வயசுல பண்ண போற எக்ஸர்சைஸஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெறைய பெல்ஸ் எல்லாமே நீங்க கம்மி பண்ணுவீங்க. இல்லன்னா அதுக்கே நீங்க சம்பாதிக்கிறது இல்லாம போயிடும். ஸோ ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, தட்ஸ் யுவர் ஸ்ட்ராங் மைண்ட் செட்.